வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் போர், சீன நோஸ்டடாமஸின் அதிர வைக்கும் திடுக்கிடும் கணிப்பு. லண்டனை பாதுகாக்க அயன் டோம் ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தலால் புதிய திட்டம். பிரித்தானியாவில் மின்வெட்டு அபாயம், ஸ்பெயினை போன்ற இருண்ட சூழல் ஏற்படும் என எச்சரிக்கை. நேட்டோவில் டிரம்பின் பாணியை பின்பற்றும் மற்றொரு நாடு, ஐரோப்பிய பாதுகாப்பில் புதிய திருப்பம். பிரிட்டனுக்கு ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல், சிறப்பு உறவு சீர்குலைந்ததாக ஆவேசம். ரஷ்ய வீரர்களின் குடும்பங்களுக்கு தண்டனை, தேச துரோக குற்றச்சாட்டில் புதிய சட்டங்களை கொண்டு வரும் புடின். திருடப்பட்ட தானியங்களுடன் ரஷ்ய கப்பல், இஸ்ரேலின் உதவியை நாடும் உக்ரைன். பிரித்தானியாவை நோக்கி வந்த ரஷ்ய போர் விமானம், விரட்டி அடித்த ரோயல் ஏர்போர்ஸ் ஜெட் விமானங்கள். இனி விரிவான செய்திகள். சீனாவின் நோஸ்டடாமஸ் என அழைக்கப்படும் புகழ்பெற்ற சோதிடர் அமெரிக்க மற்றும் ஈரான் இடையிலான போர் குறித்த அச்சமூட்டும் கணிப்புகளை வெளியிட்டுள்ளார். தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலில் இந்த போர் உலகளாவிய ரீதியில் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்துள்ளார். இந்த போரினால் பல நாடுகள் நேரடியாக பாதிக்கப்படுவதோடு உலக பொருளாதார கட்டமைப்பு முற்றாக சீர்குலையும் என அவரது கணிப்பு கூறுகிறது. குறிப்பாக நவீன ஆயுதங்களின் பயன்பாடு மற்றும் வான்வழி தாக்குதல்கள் காரணமாக உயிர் சேதங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று ரீதியாக இவரது பல கணிப்புகள் உண்மையானதாக கருதப்படுவதால் இந்த புதிய எச்சரிக்கை சர்வதேச சமூகத்திடையே பேசு பொருளாகியுள்ளது. வல்லரசு நாடுகளிடையிலான இந்த மோதல் ஒருவேளை மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் உலக மக்களிடையே எழுந்துள்ளது. லண்டனை பாதுகாக்க அயன் டோம் ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தலால் புதிய திட்டம். ரஷ்யா மற்றும் ஈரானுடனான உலகளாவிய பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் லண்டன் நகரை பாதுகாக்க ஏவுகணை எதிர்ப்பு கவசமான அயன் டோம் போன்ற பாதுகாப்பு அமைப்பு தேவை என பாதுகாப்பு நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர். நவீன ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து பிரிட்டனின் தலைநகரை பாதுகாக்க தற்போதைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் போதுமானதாக இல்லை என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பயன்படுத்தும் புகழ்பெற்ற அயன் டோம் தொழில்நுட்பத்தை போல லண்டனை சுற்றியும் ஒரு தற்காப்பு வளையத்தை உருவாக்குவது குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிவேக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க இத்தகைய மேம்பட்ட தொழில்நுட்பம் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் போர் அபாயங்களுக்கு மத்தியில் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் பிரிட்டன் அரசாங்கம் உள்ளது. லண்டன் போன்ற முக்கிய பொருளாதார மையங்கள் இலக்கு வைக்கப்படலாம் என்பதால் இந்த வான் பாதுகாப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த நிபுணர்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். பிரித்தானியாவில் மின்வெட்டு அபாயம், ஸ்பெயினை போன்ற இருண்ட சூழல் ஏற்படும் என எச்சரிக்கை. பிரித்தானியாவில் மின்சார தேவை அதிகரித்து வரும் நிலையில் ஸ்பெயின் எதிர்கொண்டதை போன்ற பாரிய மின்வெட்டு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் விநியோக கட்டமைப்புகளில் ஏற்பட்டுள்ள பழமையான நிலை மற்றும் போதிய முதலீடு இல்லாததே இதற்கு முக்கிய காரணமாகும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறும் முயற்சியில் நம்பகமான அடிப்படை மின் உற்பத்தி குறைந்து வருவது மின்சார தட்டுப்பாட்டை உருவாக்கலாம் என அஞ்சப்படுகிறது. குறிப்பாக குளிர்காலங்களில் மின்சார தேவை உச்சத்தை எட்டும்போது விநியோகத்தை நிலைநிறுத்துவதில் பெரும் சவால்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்சார விலையேற்றம் ஒருபுறம் இருக்க, இப்போது மின் விநியோகத்தின் நிலையற்ற தன்மையையும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும். இந்த நெருக்கடியை தவிர்க்க எரிசக்தி சேமிப்பு திட்டங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நேட்டோவில் டிரம்பின் பாணியை பின்பற்றும் மற்றொரு நாடு, ஐரோப்பிய பாதுகாப்பில் புதிய திருப்பம். நேட்டோ அமைப்பிற்கான நிதி பங்களிப்பு மற்றும் தற்காப்பு செலவினங்கள் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் கடுமையான நிலைப்பாட்டை இப்போது மற்றொரு ஐரோப்பிய நாடும் பின்பற்ற தொடங்கியுள்ளது. நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% இராணுவத்திற்காக செலவிட வேண்டும் என்ற விதியை சில நாடுகள் இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. தற்காப்புக்காக போதிய நிதி ஒதுக்காத நாடுகளுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு வழங்காது என டிரம்ப் விடுத்த எச்சரிக்கை தற்போது ஐரோப்பிய நாடுகளிடையே
பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் இந்த அதிரடி போக்கை ஆதரிக்கும் வகையில் சில நாடுகள் தங்களின் ராணுவ வரவு செலவு திட்டத்தை அதிரடியாக அதிகரித்து வருகின்றன. இது நேட்டோ கூட்டமைப்பிற்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துவதுடன் ஐரோப்பிய நாடுகள் தற்காப்புக்காக அமெரிக்காவை சார்ந்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய தூண்டியுள்ளது. உலகளாவிய அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் நேட்டோ அமைப்பின் எதிர்காலம் மற்றும் நாடுகளின் கூட்டு பொறுப்பு குறித்த விவாதங்கள் மீண்டும் சூடுபிடித்துள்ளன. பிரிட்டனுக்கு ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல், சிறப்பு உறவு சீர்குலைந்துள்ளதாக ஆவேசம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரிட்டன் அரசுக்கு எதிராக கடுமையான மிரட்டல்களை விடுத்துள்ளதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால சிறப்பு உறவு தற்போது மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக சாடியுள்ளார். பிரிட்டனின் தற்போதைய வெளியுறவு கொள்கைகள் மற்றும் வர்த்தக முடிவுகள் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கருதி அவர் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பிரிட்டன் தனது பாதுகாப்பு மற்றும் வர்த்தக நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு ஒரு காலத்தில் வலுவாக இருந்தது. தற்போது அது மிகவும் வருந்தத்தக்க நிலையில் இருப்பதாகவும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுடனான பிரிட்டனின் நெருக்க மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் அதன் மெத்தன போக்கு அமெரிக்காவின் அதிருப்திக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. வல்லரசு நாடான அமெரிக்காவின் இந்த ஆக்ரோஷமான நிலைப்பாடு சர்வதேச அரங்கில் பிரிட்டனின் செல்வாக்கு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ரஷ்ய வீரர்களின் குடும்பங்களுக்கு தண்டனை, தேச துரோக குற்றச்சாட்டில் புதிய சட்டங்களை கொண்டு வரும் புட்டின். போர்க்களத்தில் ஒழுங்கீனமாக நடக்கும் அல்லது நாட்டுக்கு விசுவாசமின்றி செயல்படும் வீரர்களின் குடும்பங்களை தண்டிக்க ரஷ்யா புதிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ராணுவ வீரர்கள் போர்க்களத்தை விட்டு தப்பிச் சென்றாலோ அல்லது சரணடைந்தாலோ அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வீரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக நலத்திட்டங்கள் மற்றும் நிதி உதவிகளை ரத்து செய்ய ரஷ்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. உக்ரைன் போரில் வீரர்களின் மன உறுதியை நிலைநிறுத்தவும் கட்டாய போர் சேவையை உறுதிப்படுத்தவும் இத்தகைய அடக்குமுறை சட்டங்கள் கொண்டுவரப்படுவதாக கருதப்படுகிறது. அரசின் இந்த முடிவிற்கு மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இது அப்பாவி மக்களை பழிவாங்கும் செயல் என விமர்சித்துள்ளனர். போரில் பின்னடைவுகளை சந்தித்து வரும் வேளையில் உள்நாட்டில் எதிர்ப்புகளை ஒடுக்கவும் வீரர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் கிரெம்ளின் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. திருடப்பட்ட தானியங்களுடன் ரஷ்ய கப்பல், இஸ்ரேலின் உதவியை நாடும் உக்ரைன். உக்ரைனிடமிருந்து திருடப்பட்ட தானியங்களை ஏற்றி சென்ற ரஷ்ய கப்பலை தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்யுமாறு இஸ்ரேல் அரசாங்கத்திடம் உக்ரைன் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த ரஷ்ய கப்பல் உக்ரைனின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமாக தானியங்களை ஏற்றிக்கொண்டு இஸ்ரேலிய துறைமுகத்தை நோக்கி செல்வதாக கூறப்படுகிறது. திருடப்பட்ட விவசாய பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் ரஷ்யா தனது போர் நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டுவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் தலையிட்டு சர்வதேச சட்டங்களின்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உக்ரைனிய தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. போர்க்கால சூழலில் உக்ரைனின் வளங்களை ரஷ்யா கொள்ளையடிப்பதாக ஏற்கனவே பல சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. உக்ரைனின் இந்த கோரிக்கைக்கு இஸ்ரேல் இதுவரை அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கவில்லை என்றாலும் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பிரித்தானியாவை நோக்கி வந்த ரஷ்ய போர் விமானம், விரட்டியடித்த ராயல் ஏர்போர்ஸ் ஜெட் விமானங்கள். பிரித்தானியாவின் வானெல்லைக்கு மிக அருகில் அச்சுறுத்தும் வகையில் பறந்து வந்த அடையாளம் தெரியாத ரஷ்ய போர் விமானத்தை இடைமறிக்க ராயல் ஏர்போர்ஸ் விமானங்கள் அவசரமாக ஏவப்பட்டன. ஸ்கொட்லாந்தின் லோசி மவுத் தளத்திலிருந்து புறப்பட்ட டைபூன் ரக போர் விமானங்கள் ரஷ்யாவின் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானத்தை வானிலையை தடுத்து நிறுத்தின. சர்வதேச வான்பரப்பில் இந்த பதற்றமான மோதல் நிகழ்ந்த போதிலும் ரஷ்ய விமானம் பிரித்தானியாவின் இறையாண்மை கொண்ட வானெல்லைக்குள் நுழைவதற்கு முன்பே திருப்பி அனுப்பப்பட்டது. வடகடல் பகுதியில் அதிகரித்து வரும் ரஷ்யாவின் இத்தகைய வான்வெளி ஊடுருவல் முயற்சிகள் பிரித்தானியாவின் பாதுகாப்பு படையினரை தீவிர கண்காணிப்பில் ஆழ்த்தியுள்ளது.